நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட ESXயோட டெப் ஐபிக்கு வந்து ஐபி பூல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டெப்னு அப்படின்னா டனல் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டனல் எண்ட் பாயிண்ட்ன்றத எதுக்காக நம்ம கிரியேட் பண்றாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல இந்த டனல் எண்ட் பாயிண்ட் வரப்போகுதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரெக்டா? யா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் அட்டாச் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நார்மலாக ட்ரெடிஷ்னல் விஸ்பியர் என்விரான்மெண்ட்ல இப்படி தானே இருக்கும். விஸ்பியர் டிஸ்ட்ரிபியூட்டட் சுவிட்ச் இருக்கும். அதில் வந்து போர்ட் குரூப்ஸ் இருக்கும். அது ஃபிசிக்கல் சுவிட்சில் கனெக்ட் ஆகும். எனக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இப்படி தான் நமக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நிக்காட் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்கிறது என்னோட NSXோட VDS. அப்போ இங்கே 2 அப்லிங்க் இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல எங்கேயுமே போர்ட் குரூப் இல்லை பார்த்தீங்களா? NVDS. எஸ் சார். போர்ட் ஆக்சுவலா குரூப் இருக்காது. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, NVDSல வந்து உள்ள எதுவுமே போர்ட் குரூப் டிஃபைன் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த டெப் ஐபி இருக்குல்ல, யா. இந்த டெப் ஐபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் குரூப் தேவை. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ என்னோட ESXi சர்வர் வந்து பாத்தீங்கன்னா 192 சீரிஸ் நெட்வொர்க்ல இருக்கு. என்னோட யா. டெப் ஐபி வந்து பாத்தீங்கன்னா அதே சப்நெட்ல நம்ம போட மாட்டோம். அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு 172 சீரிஸ்ல போட்டோன்னு வைங்களேன். அப்போ ஓகே. அந்த டெப் ஐபி வந்து ஒரு ESXi சர்வர் வந்து இன்னொரு ESXi சர்வருக்கு போகணும்னு வைங்க. அது வந்து NSX புரோட்டோகால் யூஸ் பண்ணி போக முடியாது. கரெக்டா? எஸ் சார். ஏன் அப்படின்னா பிசிக்கல் சுவிட்சுக்கு வந்து NSX புரோட்டோகால் தெரியாது. பிசிக்கல் ஓகே. சுவிட்சுக்கு போர்ட் குரூப் தெரியும், VLAN தெரியும். NSS NSXல யூஸ் ப்ரோட்டோகால் பண்ணக்கூடிய தெரியும். VXLAN பத்தி சுவிட்சுக்கு தெரியுமா? தெரியாது. அ- ஆம், அது ஏன் அப்படின்னா VXLAN பத்தி தெரியாது, அதுக்கு ஜெனியூ புரோட்டோகால் பத்தியும் தெரியாது. அப்போ ஜெனியூ அண்ட் VXLAN இந்த இது வந்து பாத்தீங்கன்னா NSX குள்ள ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன். அப்போ நான் வந்து என்னோட VMஸ்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், NSX நெட்வொர்க்ல கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரும்போது ஒரு சிங்கிள் ESXi ஹோஸ்ட்ல எல்லா VM வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. NSX நெட்வொர்க் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சுக்கு போகாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிக்கும். இப்போ என்கிட்ட ஒரு 5 நோட் கிளஸ்டர் இருக்கு. அதுல ஒரு 400 VMs ரன் ஆகுது அப்படின்னா, ஒரு VM ல இருந்து இன்னொரு VMக்கு கம்யூனிகேஷன் பண்ணும்போது அந்த VM வந்து அந்த கிளஸ்டர்ல இருக்கிற எந்த நோட்ல வேணா இருக்கலாம். அப்போ இந்த NSX யூஸ் பண்ணி அது வந்து கம்யூனிகேஷனை வந்து ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு VM கம்யூனிகேஷன் பாஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தேவை. ஏன்னா அது அந்த இடத்துல 2 விஷயம் யூஸ் பண்ண போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த VXLAN ப்ரோட்டோகால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா VLAN. VLAN. ஸோ VXLAN வந்து எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கப்புறமா அவுட் சைட் நெட்ஒர்க் சுவிட்சுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல VXLAN யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நார்மல் VLAN தான் யூஸ் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெப் ஐபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் குரூப் வந்து ஒன்று அசைன் ஆகும். அதுக்கு ஒரு VLAN நம்பர் இருக்கும். ஓகே. அது நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். இந்த டெப் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஒரு எனக்கு விஎம் கர்னல் போர்ட் குரூப்பை கிரியேட் பண்ணி விட்டுரும். சாரி, விஎம் கர்னல் போர்ட் குரூப் கிரியேட் பண்ணிடும். ஓகே. அது எப்படி கிரியேட் ஆகுது, இதுக்கு என்ன மாதிரியான VLAN கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் லேப்ல டெமோவாக காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த டெப் ஐபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தான் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம ஐபி பூல் இங்கே டிஃபைன் பண்ணுவோம். எனக்கு ஹோஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெப் ஐபி கிரியேட் ஆகிடும். ஓகே. பட் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெப் ஐபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ESXi டெப் ஐபின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் குரூப் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு VLAN நம்பர் அசைன் பண்ணுவாங்க. அந்த VLAN எங்கேருந்து வரும், என்னோட சுவிட்சில் இருந்து வரும். ஓகே. சரியா? இப்போ இந்த ஐபி பூல் அப்படின்னு சொல்றது நம்ம டெப் ஐபிக்குன்னு சொல்லிட்டேன். டெப் ஐபிங்கிறது என்னோட விஎம் கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, ESXல வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கர்னல் போட்டிருக்கோம், விமோஷன் கர்னல் போட்டிருக்கோம், விசன் கர்னல் ஆமா. போட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து அதே மாதிரி NSX கம்யூனிகேஷன். டெப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெர்னல் போர்ட் கிரியேட் ஆகும். அந்த கெர்னல் போர்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அதுக்கு அசைன் ஆகிற ஐபி தான் இந்த ஐபி பூல்லேருந்து வரும். ஓகே. இந்த கான்செப்ட் கிளியரா? கிளியர் சார். ஓகே. இப்போ அந்த விஎம் கர்னல் போட்டு அவுட் சைடு த ESXi, அதாவது
ஒரு ESXi சர்வர் வந்து இன்னொரு ESXi மூலமா டெப் ஐபி மூலமா கம்யூனிகேட் பண்ணோம்னா NSX புரோட்டோகால் யூஸ் பண்ணி அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுது, நார்மல் போர்ட் குரூப்பை யூஸ் பண்ணி ஒரு ESXi சர்வர் வந்து இன்னொரு ESXiக்கு NSX ஓரியன்ட் கம்யூனிகேஷன்ஸ்லாம் பாஸ் ஓகே பண்ணுது. அது கிளியரா? ஓகே கிளியர் சார். ஓகே.